வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள்ங்க. இப்போ எல்லா ராசிக்காரர்களும் அவரவர்கள் ராசிக்கான பலன்களை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பொதுவான பலன்களே எல்லாருடைய லைஃப்லையும் 90% மேலே கனெக்ட் ஆகிடுதுன்னு சொல்லி நிறைய பேர் வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு விஷயந்தான் இந்த உலகம் அழியிற வரைக்கும் உண்மையாக இருக்க போகுது. என்ன தெரியுங்களா? நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதுதான் உங்களை வந்தடையும். நல்லவர்களுக்கு நல்லது நிச்சயம் வந்து சேரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இங்கே யாருடைய முன்னேற்றத்தையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பதிவு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. நிறைய பேர் கரண்ட்டு சுச்சுவேஷனில் வந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்கள் தான் கேட்டீங்க. உங்களுக்கான அந்த விலைமதிப்பில்லாத அற்புதமான பலன் இப்போ நான் கொடுக்க போகிறேன். இதில் நான் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பயத்தை ஏற்படுத்தாது, மகிழ்ச்சியை மட்டும்தான் ஏற்படுத்தும் நம்முடைய பதிவுகள். சரிங்களா? விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை முழுமையாக பார்த்து இந்த இறைவனுடைய அருளால் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக நல்லதை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வாங்க. இங்கே யாரும் வந்து நமக்கான மாற்றத்தை பண்ண போகிறது கிடையாது. நாம் தான் நம் வாழ்க்கைக்கான மாற்றத்தை கொண்டு வரணும். சரி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். மூலிகை சாம்பிராணி ஆடி மாத ஆஃபரில் நாம் இது வரைக்கும் எங்கேயுமே யாருமே கொடுக்காத ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்தோம். மகாமேரு சங்கு, 2 விஷ்ணு சக்கரம், ஒரு ராஜ கோமதி சக்கரம், 11 சிவப்பு குண்டின் மணி. இது எல்லாமே கிட்டத்தட்ட நீங்கள் ஆன்லைனில் போய் வாங்கினீங்கன்னா எப்படி 700 800 மேலே வரும். இது அப்படியே இந்த சாம்பிராணி 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஆடி மாதம் முழுவதுமே. இதே 5 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 விஷ்ணு சக்கரம், 11 சிவப்பு குண்டின் மணி அப்படி முற்றிலும் இலவசம். சரிங்களா? வேணும்னு நினைக்கிறவங்க இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9345397967. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம விருச்சிக ராசிக்காரருக்கான ஒரு அற்புதமான இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல விருச்சிக ராசிக்காரர்கள் யார் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்தோம். அதிலே நிறைய பேர் ஷாக்கிங்காக சில மெசேஜ் போட்டிருந்தீங்க. என்னங்க என் பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல்ல கிரகநிலைகள் ரீதியாக வரக்கூடிய மாற்றங்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம். அடுத்து நீங்கள் பிரபஞ்சம் ரீதியாக நடைமுறையில் என்ன விஷயத்தை பண்ணிகிட்ருக்கீங்கன்ற சில அதிர்ச்சியான கணிப்புகளை நான் தருவேன். அதை கேட்கும்போது உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். பட் ஆனால் அதன் மூலமாக நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் பார்ப்பீங்க. அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். தற்பொழுது பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்கும் புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பிரவேசமாகிறார். சுக்கிர பகவான் ஆகஸ்ட் 22 மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு வராரு. கன்னிராசியில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கார். மீன ராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்கரமாக இருக்கார். சரிங்களா? கும்ப ராசியில் ராகு பகவான் இருக்கார். அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபத்தை தரும் மாதமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லாபத்தை தரும், ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். வெற்றியை நோக்கி பயணிக்க காலம் எடுத்துக்கும் கண்டிப்பாக. ஏன்னா செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது கண்டிப்பாக இனிமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மன தெளிவு ஏற்படும். அவர்களுக்கான பாதைகள் தெளிவாக தெரிய வரும். அவர்களை சுற்றி உள்ள நபர்களுடைய உண்மையான முகங்கள் என்னன்றதையும் இந்நேரம் விருச்சிக ராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதே இந்த கிரகநிலைகள் மாற்றங்கள் தான். ஏன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மனத்தெளிவு உண்டாகும். சரிங்களா? வேலை செய்யக்கூடிய நபர்கள், வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வேலை செய்கிற இடத்துல கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களே நல்லா பழகிட்டு இருந்தவங்களே இந்த டைமில் டக்குன்னு உங்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி தெரியும், உங்களுக்கு எதிராக மாறுற மாதிரி தெரியும். இதெல்லாம் மனதளவில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஐயா, விருச்சிக ராசிக்காரங்க மனசில் பட்டதை ஓப்பனாக பேசுகிறவங்க, கோபம் அதிகமாக வரத்தான் செய்யும் அவங்களுக்கு. இது அவங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். கோபம் கண்டிப்பாக ஒரு எங்கே தப்பு நடந்தாலும் இவங்களால் ஏற்றுக்க முடியாது, தட்டி கேட்கணும்னு நினைப்பாங்க. இதனால தான் பெரும்பாலும் மறைமுக நேர்முக எதிரிகளை அதிகமாக கொண்டிருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் எப்படியாவது உயர்ந்த நிலைக்கு வந்துட வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான வைராகியம் கொண்டவர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் இவ்வளவு விஷயங்கள் மனசில் ஓடிட்டு இருந்து இவ்வளோ சிந்தனைகள் இருந்து இவ்வளோ முயற்சிகளை எடுத்தாலும் முழுமையான மாற்றமும் இவங்க லைஃப்பில் வந்து கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காரு, 7ஆம் இடத்தின் அதிபதியும் அமர்ந்திருக்காரு. அதாவது சிலருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த குடும்பம் ரீதியாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் மேக்சிமம் பாருங்கள். விருச்சிக ராசிக்காரங்க கல்யாணம் ஆனவங்க பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், வாக்குவாதத்தை ஏற்படுத்தும்.
என்னங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணுறீங்க, என்னங்க இவ்வளோ பெரிய இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசாக்குறீங்க, பேசி பேசி மனசை ரொம்ப காயப்படுத்துறீங்கன்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இது போன்ற சில எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் சில நேரத்தில் நம்மளுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்திடும். சரிங்களா? அஷ்டமத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது அவ்வளவு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் தூண்டி விட வாய்ப்பு இருக்குது. ஐயா விருச்சிக ராசிக்காரர்கள், இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த பதிவை இப்போ கல்யாணம் ஆனவங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா, உண்மையிலுமே இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா? கணவன் மனைவி ஒற்றுமை தான் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்கள் லைஃப்பில் உண்டாக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேறு எந்த உறவு சரியாக அமையலைனாலும் பரவாயில்ல, கணவன் மனைவி உறவு மட்டும் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிட்டாலே போதும். விட்டு கொடுத்து நீங்கள் இல்லாமல் அவங்க இல்லை, அவங்க இல்லாமல் நீங்கள் இல்லைன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய இடத்துக்கு நீங்கள் வரலாம். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த மன தெளிவும் சக்தியும் பிறக்கும். ஆனால் இதே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யாராவது ஒருத்தர் தூண்டி விட்டு இவங்க அப்பப்போ சண்டைக்கு போயிடுவாங்க. இது உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். எப்படிங்க கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு. ஆமாம், விருச்சிக ராசிக்காரங்க பாருங்கள், நல்லா பாருங்கள், அவங்கள கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டு அப்படி சட்டுன்னு கோவம் வந்துடும் பயங்கரமாக. ஏங்க உங்களை பாருங்கள் அப்படி பேசுகிறாங்கன்னு டக்குன்னு என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் சண்டைக்கு போயிடுவாங்க. அப்படி உடனுக்குடன் கோபம் வரக்கூடிய நபர்கள் தான் விருச்சிக ராசிக்காரங்க. இதுதான் அவங்களுக்கு சில இடத்துல மைனஸாகவும் இருக்குது. இந்த காலகட்டம் கண்டிப்பாக கூட பழகக்கூடிய நபர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள்னு யாராவது ஒருத்தர் கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே மூக்கை நுழைச்சி தூண்டிவிட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. மூன்றாம் நபர்களை அனுமதிக்காமல் இருப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கைக்கான பிரச்சனைகளை, ப்ராப்ளத்தை நீங்கள் பேசி சரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மனத்தெளிவு இல்லைன்னா வேறு யாராலையும் சரி பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தான் முக்கியம். வெளியிலேருந்து பஞ்சாயத்து பண்ண வரவங்களுக்குலாம் முக்கியம் கிடையாது. அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போவாங்க. வாழ போகிறது நீங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான முக்கியத்துவம் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே யாரையும் உள்ளே விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சுமூகமாக பேசி சரி பண்ணுங்கள். 2ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் பார்ப்பது காசு, பணம், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றதுக்கான வாய்ப்புகளை படிப்படியாக தான் ஏற்படுத்தும். சனி 5ஆம் இடத்தில் வக்கிரப்பட்டு இருப்பதால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொந்த பந்தங்கள், உறவுகளிடையே பிரிவுகள் ஏற்படும். ஆமாம், இது விருச்சிக ராசிக்காரங்களே சில நேரத்தில் மனசு நொந்து போயிடுவாங்க. ஏன்னு அந்த காரணத்தையும் நான் சொல்கிறேன் கேளுங்க. அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில், தற்போதைய சூழ்நிலையில் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி அவங்க கூட பழகின நபர்களே, சொந்த பந்தங்களே முன்னாடி போகவிட்டு பின்னாடி தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. இது அவர்கள் காதுக்கு தெரிய அப்படியே மனதளவில் ஒரு கோபத்தையும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்திட்டு, என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இவங்க இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும் மனசில். படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அதிகமாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இப்போ நேரத்தை ஒதுக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களோடு அதிகமாக ஊர் சுற்றுறதுக்கு பிளான் பண்ணி அதிக நேரத்தை தன்னுடைய பொழுதுபோக்கிற்காக செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க. இது எல்லாம் விருச்சிக ராசியில் பிறந்த இந்த மாணவர்கள், அவங்க பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் படிப்புக்கான முக்கியத்துவம் என்னன்றதை உணர்த்தணும். இந்த படத்தில் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட எந்த பொருள் இருந்தாலும் எல்லோரும் திருடிட்டு போயிடுவாங்க. படிப்பை மட்டும், நம்மளுடைய திறமை, படிப்பு, புத்தி கூர்மை, இதை மட்டும் எவராலையுமே திருட முடியாது. இது விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே உங்கள் ஆள் மனசில் நீங்கள் வச்சுக்கணும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு திருப்திகரமாக செய்ய வேண்டும். விருச்சிக ராசிக்காரங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறது கிடையாது. அந்த கோயிலுக்கு போகிறதுன்றதே பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுவாங்க. இது இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சொல்கிறேன். அதாவது எல்லா விஷயத்தையும் மேலேயும் உங்களுக்கு கோபங்களும் சந்தேகங்களும் அதிகரிச்சிருக்கும். இதனால தான் கோயிலுக்கே போக மாட்டேன்னு கூட சில பேர் இருப்பாங்க. ஏன்னா நான் இத்தனை வருஷமாக கோயிலுக்கு போய் கும்பிட்றேன், எனக்கு எந்த மாற்றமும் நடக்கல, போங்க அப்படின்ற மாதிரி மன வருத்தத்தில் இருப்பாங்க. மனசு அப்படியே வெறுத்த மாதிரி பேசுவாங்க. குலதெய்வ வழிபாட்டு நீங்கள் எந்த காலகட்டத்திலும் கெட்டதை விலைக்கூட்டு நல்லதை அடையணும்னா கண்டிப்பாக ஒரு தெய்வத்தினுடைய அருள் இருக்கணும். அதுதான் உங்கள் குலதெய்வம். சரிங்களா? குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக தேவை. அதே போல் செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது எதிரிகளால் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் நான் சொன்னேன். என்னங்க எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு காலகட்டத்தில் இவங்க நல்லது நினச்ச நபர்களே ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. புரியுதுங்களா?
அதே மாதிரி நல்லது பண்ண போய் நல்லது சொல்ல போய் அதை புரிஞ்சுக்காம தப்பாக நினச்சிக்கிட்டு இவங்க மேலே அதை எதிரியாக மாறுவாங்க. இந்த மாதிரி இவங்க யாரையும் எதிரியாக நினைக்கிறது இல்லை, ஆனால் இவர்களை எதிரியாக நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது மறைமுகமானவர்களும் இருப்பாங்க, நேரடியானவர்களும் இருப்பாங்க. குறிப்பாக முன்னாடி போகட்டு பின்னாடி தான் தேவையில்லாமல் பேசுவாங்க அதிகமாக. சரிங்களா? சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சியாக வருவதால் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் உருவாகுது. மூத்த சகோதரர்களிடம் நல்ல ஒரு உறவு முறை, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வாக்குவாதங்கள்லாம் படிப்படியாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சரிங்களா? இப்போ இது நான் சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகங்கள் ரீதியாக நான் சொன்னேன். சரிங்களா? நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இந்த நேரத்தில் போய் திருச்செந்தூரில் போய் முருகனை பார்த்தீங்கன்னாவே மனம் குளிரும். விருச்சிக ராசிக்காரங்க, நான் சில ராசிக்காரங்களுக்கு சொல்லியிருந்தேன், திருமண பக்கம் எல்லாம் பாருங்கள் முருகப்பெருமானே காட்சியளிப்பார். ஏதோ ஒரு ரூபத்தில், பேர் ரூபத்திலையோ அந்த மயில் ரூபத்திலையோ ஏதோ ஒரு ரூபத்தில் அப்பப்போ முருகன் உங்கள் கண்ணுக்கு காட்சியளிச்சுட்டே இருப்பாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? அதே போல் இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த கிரகநிலை மாற்றங்கள். இப்போ பாருங்கள், அடுத்து பிரபஞ்சம் ரீதியாக நீங்கள் எந்த அளவு கனெக்ட் ஆகிருக்கீங்கன்றதை நான் சொல்கிறேன். ஐயா, ரெண்டுமே வேணும். சரிங்களா? பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இப்போ நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க, இப்போ நான் சொல்கிறது ஒவ்வொன்றும் உங்கள் ஆள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். விருச்சிக ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஹீரோவா வில்லனா அப்படின்றத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். என்னங்க ஹீரோவா வில்லனான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், விருச்சிக ராசிக்காரர்கள் தான் செய்யக்கூடிய பல விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்களுக்கு பலருக்கும் ஹீரோவாகவும் தெரிவாங்க, பலருக்கும் வில்லனாகவும் தெரிவாங்க. இது அந்த ராசிக்காரர்கள்ட்ட கேட்டிங்கனாவே தெரியும். ஆமாங்க, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் சரி என்பதை புரிந்து கொண்டவர்கள் என்னை ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம நான் ஏதோ கோவப்படுறேன், கத்துறேன்றதை பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு ஏதாவது பேசக்கூடிய நபர்கள் என்னை வில்லனாக பார்ப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் உங்கள் மனசில் நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை உறுதியாக நீங்கள் நம்பணும். என்னென்னா, நீங்கள் பாசிட்டிவான ஒரு நபர், நெகட்டிவான நபர் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட பேசி பழகி பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அடிக்கடி ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, நமக்கு அதெல்லாம் சரியாக வராதுங்க, அதெல்லாம் நம்ம பண்ணால் கரெக்டாக வராதுங்க, அது நமக்கு சரிப்பட்டு வராதுங்க அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே அந்த ஒரு குறைத்து மதிப்பிடுவது. நம்மளால் அது நமக்கு தேவையில்லைங்க அப்படின்ற மாதிரி அவாய்ட், ஒரு தயக்கத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவாய்ட் பண்ணி ஏற்க மறுக்கிறார்கள். பிரபஞ்சம் கொடுப்பதை ஏற்க மறுப்பவர்கள் திரும்பவும் பிரபஞ்சத்திடமிருந்து அந்த வாய்ப்பு வர பல வருடங்கள் காத்திருக்கும். நல்லா நோட் பண்ணி பார்க்கணுங்க ஐயா. இந்த வாழ்க்கை முறையில் பிரபஞ்சம் சில வாய்ப்புகளை கொடுக்கும். அதை எந்த மனிதன் தட்டி கழிக்கிறானோ, அதை ஏற்க மறுக்கிறானோ, மீண்டும் அந்த விஷயத்தை கையில் பிடிக்க போராட்டம் பண்ணி தான் அந்த விஷயத்தை கையில் பிடிக்கிற மாதிரி வரும். போராட வேண்டியது இருக்கும். அதை விருச்சிக ராசிக்காரங்க நல்லா உணர்ந்து இருக்கணும். நீங்கள் உங்களுக்கான வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்கள் லைஃப்பில் வருது அப்படின்னாவே அதை ஏற்க நீங்கள் தயாராக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், மனசை கட்டுப்படுத்துங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரர்கள், இப்போ நான் இதை உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன். இந்த விஷயத்தை இது சரின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பர்சனலாக சொன்னாலும் இப்போ நான் வீடியோ பதிவில் சொல்கிறனால இது பொதுவாக தான் எல்லோரும் பார்க்க போகிறாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், மனசை கட்டுப்படுத்துங்க. நீங்கள் சில விஷயங்களில் உங்களால் மனசை கட்டுப்படுத்தவே முடியறதில்லை. அது ஆமாவா இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள். மைண்ட் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் சில இடங்களில் தடுமாறுறீங்க. சில பழக்க வழக்கங்களால் நீங்கள் அந்த ஒரு மைண்ட் கண்ட்ரோல்ன்றதை இழந்துட்டுருக்கீங்க. இதை நீங்கள் சரி செய்ய வேண்டும். உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அதுதான் உங்களை பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணும். எது தேவையோ அதை மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும். தேவையற்ற சவகாசங்கள், குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், தேவையற்ற சவகாசங்களை உங்கள் லைஃப்குள்ளே வரவே அனுமதிக்காதீங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களில் பிறந்தவர்களுடைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வந்த நிறைய பேருடைய லைஃப்பில் ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது. என்னென்னா, தேவையற்ற நபர்களுடைய சவகாசங்கள் தான் இவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளையும் அப்புறமா அவங்க ஃபீல் பண்ணுறது, ஐயோ இவங்ககிட்டலாம் நம்ம பழகாமே இருந்திருக்கலாமே,
இவங்ககிட்டலாம் பேசாமே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி இவர்களுக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நினைக்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. இவங்ககிட்டலாம் நம்ம பேசாமல் இருந்திருக்கலாம், பழகாமல். அதனால் தேவையற்ற சவகாசங்களை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும். சரிங்களா? அதே போல் எதில் கவனத்தை செலுத்துறீங்களோ அதில் டாப்பில் வருவீங்க. எதில் கவனத்தை செலுத்துறீங்களோ அதில் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரகநிலை மாற்றங்கள் அவ்வப்போது மாறிட்டே தான் இருக்கும், பலன்களையும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு லைஃப் லாங் ஃபார்முலா இருக்கணும். என்னங்க அது? லைஃப் லாங் ஃபார்முலா. அந்த லைஃப் லாங் ஃபார்முலா தான் உங்களுக்கு எல்லா மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். அந்த ஃபார்முலாவில் நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் வரும். சரிங்களா? நீங்கள் உங்களை வில்லனா பார்க்குறவங்கள பார்த்து பார்த்து நீங்கள் முறைச்சிக்கிட்டு கோவப்பட்டுட்டு தெரியறதுல நேரமும் காலமும் தான் வேஸ்ட். சரிங்களா? உங்களை யார் உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறார்களோ, உங்களுக்கான நல்லதை எதிர்பார்க்குறாங்களோ, அவர்களிடம் நீங்கள் ஒரு பேசுகிறதாகட்டும், பழகிறதாகட்டும், இதெல்லாம் தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் அவர்கள் தேவைக்கு தான் உங்களை பயன்படுத்திக்குவாங்க. சரிங்களா? அவை இதுலேயும் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க. இந்த காலகட்டம் கிரகநிலை மாற்றங்களால் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. குறிப்பாக நிதானம், பொறுமை தேவை. நிதானம், பொறுமை இழந்துட்டீங்க அப்படின்னா நிறைய சோதனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால் நிதானம், பொறுமை கண்டிப்பாக தேவை. அவசர முடிவை அவாய்ட் பண்ணணும். யாராவது வேலைக்கான தொழிலுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு பார்ட்னராக இருங்க அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணாங்கன்னா, உங்களை ஏதாவது மைண்ட் வாஷ் பண்ணாங்கன்னா, இந்த காலகட்டம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எங்கேயும் காசு பணத்தை முன்பின் தெரியாத நபர்களை நம்பி எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டாம். அது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தும். இதனால் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டிய இடத்துல கவனத்தை செலுத்த முடியாமல் போயிடும். சரிங்களா? ஐயா, விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல எதிர்காலத்துக்காக வாழக்கூடிய நபர்கள். நீங்கள் பல பேர் உங்கள் மைண்டை ஒரு நிலைப்படுத்தாமல் பல பேருடைய கருத்துக்களை உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர 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 நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு துணை இருக்குது. நீங்கள் எதுக்குங்க கவலைப்படுறீங்க? ஐயா, 1000 மனிதர்கள் உங்களுக்கு எதிரியாக நின்னாலும் கடவுள் உங்களுக்கு நண்பனாக நிற்கிறார். அது போதும். அதை உங்களுக்கு சொல்லுங்கள். இங்கே நம்ம பின்னாடி 1000 பேர் நிற்கிறதே பயமாக தான் இருக்குது. அந்த 1000 பேர் நம்மளை எப்படா பின்னாடி நின்று பின்னாடியே நமக்கு குழியை தோண்டி தள்ளி விட்டுருவாங்கன்னு பயமாக இருக்குது. ஆனால் உங்கள் முன்னாடி கடவுள் நிற்கிறார் அப்படின்னா இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்குது? உங்களை படைத்த அந்த இறைவனுக்கு தெரியும் எப்போ எதை தரணும், எதை தரக்கூடாது அப்படின்றது. அதனால் நீங்களாக நெகட்டிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் போங்க, எனக்கு எது நடக்காது, இவங்களே எது நடக்காது 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 நடக்காது. ஏங்க நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டே போய் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லேயே சக்தி இருக்குங்க. நீங்கள் எதெல்லாம் வராது, நடக்காது, முடியாது, எனக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களோ அது அப்படி தாங்க நடக்கும். வராது, கிடைக்காது, உங்களுக்கு சேராது. தயவு செஞ்சு நல்லது உங்கள் லைஃப்பில் வரணும்னா நல்லதை பேசுங்கள், நல்லதை பாருங்கள், நல்ல நபர்களோட பழகுங்க. இங்கே உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் சில விஷயங்கள் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு மாதம், அடுத்த ஒரு மாதம் விருச்சிக ராசிக்காரங்க தேவையற்ற நபர்களுடைய கான்டாக்ட் எல்லாம் கட் பண்ணிவிட்டு முழுமையாக உங்கள் வாழ்க்கைக்கான நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கைக்காக மட்டும் நேரத்தை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இன்டர்நெட்டில் தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள், பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து மனசை குழப்பமடைய வச்சு கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் தேவையற்ற விஷயங்களை பார்த்து அதன் மூலமாக உருவாகக்கூடிய அதிர்வலைகளால் கெட்டதை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள் இதன் மூலமாக உருவாகக்கூடிய அந்த அதிர்வலை நல்லதை கொடுத்தா சந்தோஷம். ஆனால் கெட்ட அதிர்வலைகளாக இருந்தால் அதுதான் மீள முடியாத துயரத்திற்கு உங்களை இழுத்து செல்கிறது. அதனால தான் கஷ்டப்படுறவங்க தொடர்ந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதனால தான் பட்ட காலையிலே படும்பாங்க பார்த்தீங்களா? அதனால தான். ஏன்னா பெரும்பாலும் பாருங்கள், கஷ்டப்படுறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பாருங்கள் அதை பற்றியே புலம்பிட்டு இருப்பாங்க. அதே சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களிடம் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அவங்கள மேலே எழுந்து வரவே விடாது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் பிரபஞ்சம் ரீதியாகவும் நீங்கள் சில சக்திகளை அடைய வேண்டும். எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுற மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க.
பார்த்த நண்பர்களுக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நண்பர்கள். தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான பதிவுகளை பார்த்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.